ஹலோ கைஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 22 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல இப்போ ஏகப்பட்ட மாஸ்டர்ஸோட கூட்டமும் வருதுல, இதனால 40 வயசோ இல்ல அதுக்கு கீழே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே இப்போ போருக்கு ரெடி ஆகணும். அதுல தான் நம்ம ஈலினும் இருக்கான். அப்படி யாருக்காச்சும் விருப்பம் இல்ல நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி போக பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், அவங்கள அங்கேயே மூச்சு விட்டுருவாங்க. இதனால வேற வழியில எல்லாருமே அங்க பங்கேற்றே ஆகணும். குன்சாங் சிட்டியை நோக்கி பயங்கர வேகமா ஏகப்பட்ட டீமன்ஸும் அங்க வரும். அங்க இப்பதான் நம்ம ஹீரோக்கும் அந்த பெரிய வால் எதுக்கு இருக்கு அப்படின்னு அங்க புரியுது. நான் இத்தனை நாளா எதுக்குடா மனுஷங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய வாழை கட்டினாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, இந்த அளவுக்கு கொடூரமா ஏகப்பட்ட டீமன்ஸ் இருந்தா என்ன ஆகும், அமைதியா வாழணும் இப்படின்னு சொல்லிதான் அவங்க இப்படி பண்ணதே. அங்க இதுக்கப்புறம் சிட்டில அவங்க கேக்குறாரு, ஆமா நம்ம போட்ட மெசேஜுக்கு மத்த சிட்டி ஆளுங்க ரிப்ளை பண்ணாங்களா இல்லையா தலைவர்? நானும் எல்லாருக்கிட்டையும் அங்க கேட்டு பார்த்தேன், மெசேஜுக்கு ரிப்ளையும் வர மாதிரி இல்ல, யாருமே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் அனுப்புற மாதிரியும் இல்ல. நம்ம ஹீரோவும் இங்க பாக்குறான், சிட்டிலாடும் இங்க இருக்காரா? அங்க சிட்டிலாடுக்கும் என்ன பண்ணும் தெரியல. நான் யோசிச்சமா தான் அவங்களோட கண்ணுக்கு இந்த ஹியூமன்ஸ் இவங்கெல்லாம் வெறும் ஒரு நம்பர் ஆண்டி தான் தெரியுறாங்க. இப்ப வேற வழியில நம்ம சிட்டிலாட மேல போயிட்டு கொஞ்சம் சிட்டில இருக்கிற தோழர்களே தோழிகளே, இப்போ நம்ம சிட்டி ஆபத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே யாருமே முன்னாடி வரவே இல்ல. நம்ம முன்னாடி இருக்கிற இந்த வாளாலையும் எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால எப்ப வேணாலும் இந்த பீஸ்டுங்க வந்து அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே ரெடியா இருங்க. நம்மளால ஒண்டிதான் அதுங்களை மொத்தமா முடிக்க முடியும். நம்மளோட ஃபிளஷ் பிளட் நம்ம தான் அதை ஒரு டிஃபென்சிவ் லைனா மாத்த போறோம். அதனால நீங்க எல்லாருமே தயாரா? நம்ம தான் நம்ம ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ண போறோம். இப்போ அவங்க சேஃபா எவாக்யூவேட் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் ஊ வேங் டெஃபினட்டா இந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி முன்னாடி சார்ஜ் பண்ணிக்கின்னு போக போறேன். இப்போ ரெண்டு அவுட்கம் ஒண்டிதான் இருக்கு. ஒண்ணு நம்ம ஜெயிச்சு நம்ம எல்லாருமே பழையபடி வாழ முடியும், இல்லையா நம்ம தோத்து போய் இந்த சிட்டியை ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும். அதனால பின்வாங்குறத பத்தி இப்ப யோசிக்கவே வேணாம் மக்களே இப்படின்னு அவரும் முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே பயங்கரமா மோட்டிவேட் பண்ண இருப்பாரு. அங்க திடீர்னு ஒரு பயங்கரமான பிளாஸ்டும் ஏற்படும். பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஈலின் தான். அட, இந்த பர்சனை இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன். இவனோட பேரு லிங்கே. ஆளு ஒரு ஃபர்பிடனான கர்ஸ் யூசரு. ரொம்ப டெரிஃபைங்கான பவரும் ஆளு கிட்ட இருக்கு. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ரீசெண்டா எதுக்காக ஆளு வெளியிலேயே வரல? மிஸ்டர் ஜூக்கு இந்த பையன் மேல ரொம்ப அதிகமா நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு டிசைபிள் மாதிரி இந்த பையன். பாருங்க இப்போ இந்த பையன் நம்மளுக்காக வந்திருக்கானா? மிஸ்டர் ஜூ என்னதான் இறந்து போனாலும் அவரு இப்பயும் உதவியா இருக்காரு, நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் சொல்லி இந்த பையனும் இங்க வந்திருக்கான். நம்ம ஈலினும் எல்லாருக்கிட்டையுமே சொல்றான், குன்சாங்கோட வாரியர்ஸ் நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் முன்னாடி சார்ஜ் பண்ணி எல்லாத்தையுமே முச்ச வரேன். ஜஸ்ட் எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருங்க, அதுவே போதும். ஆளு ஏகப்பட்ட ஃபயர் அட்டாக் பண்ணி மொத்தமா வர டீமன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அழிக்க ஆரம்பிக்கிறான். இதையும் தூரத்துல இருந்து நம்ம ஷாவோட அப்பாவும் அங்க பாக்குறாரு. மாஸ்டர், ஃபைனலி நீங்க கேட்ட மாதிரி அந்த லிங்கே அந்த பையன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். உனக்கு நல்லா தெரியுமா இந்த பையன் அவன் தானே? இன்வெஸ்டிகேஷனை வச்சு பார்த்தா லிங்கே அந்த பையன் கிட்ட டவுட்டே இல்ல. ஒரு ஹெல்ப் ஃபயர் அப்படின்னு ஒரு ஃபயரும் இருக்கு. இதுக்கு முன்னாடி கேங்கையும் மொத்தமா ஆளு முச்சிருக்கான். அப்படியா? அப்பனா இந்த பையனா? அப்புறம் என்ன, போய் முச்சு விடுங்க அவனை. அவ்வளவுதான், ஒரு கூட்டமே நம்ம ஹீரோவை முடிக்கலாம். நாங்க வரோம். அங்க வர வழியில இருக்க எல்லாத்தையுமே அவங்க மூச்சு தள்ளிட்டு போயினே இருக்காங்க. அங்க மத்தவங்களும் யோசிக்கிறாங்க, ஆமா இவங்க யாரு? இவங்க இந்த அளவுக்கு டெரிபிளா ஸ்ட்ராங்கால இருக்காங்க. அதே மாதிரி இவங்கள வச்சு பார்த்தாலே தெரியுது இவங்க ஒன்னும் பீஸ்ட் எல்லாம் கொலை பண்ண இங்க வரல. இவங்க வேற எதுக்கும் இங்க வந்த மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஈலினும் மேல இருந்து பாத்துக்கினே யோசிக்கிறான். ஃபைனலி என்ன முடிக்கணும்னு சொல்லி என் க்ளோனை கேட்டு அவங்க வந்துட்டாங்களா? சரி ஏதோ ஒண்ணு பண்ணட்டும், ஏன்னா அது என்னோட க்ளோன் தான். இது உண்மையிலே ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது. அங்க மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சனை வந்துட்டு, தம்பி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஓடுறதுலயும் ஒளிறதுலயும் நீ தான் பெஸ்ட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு, ஓட மாட்டியா? நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்களால என்ன அப்படியே பிடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா இங்க என்னோட பிளான் இப்போ ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மிஸ்டர் ஜூவோட நம்பிக்கையும் அங்க ஃபெயில் ஆயிடும். மிஸ்டர் ஜூ என் மேல முழுமையான நம்பிக்கையை வச்சிருக்காரு. அதனால நான் ஒன்னும் அப்படி பண்ண விட மாட்டேன். உங்க எல்லாரையுமே நான் அழிப்பேன். அங்க இது பாக்குற ராட் மாஸ்க்கு அங்க தெரியுது, ஐயோ ஓடுங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகுது. ஆனா அவங்களுக்கு பெருசா எதுவுமே ஆகல. அந்த பையனுக்கு சாவ நினைச்சு பயமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரு, ஏன்னா ஆளு சொன்ன மாதிரியே அங்க பண்ணிட்டான். இப்ப அங்க இருக்கிற ஒரு பர்சனும் யோசிக்கிறான், ஆமா இப்போ நம்ம என்ன பண்றது? ஏன்னா நம்ம பண்ண வேண்டிய அந்த மிஷனை இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம ஈலினுக்குமே அங்க புரியல. ஏன்னா லெவல் 43ல இருக்க ஒரு மேஜ், அதாவது நம்ம ஈலினோட க்ளோனு, அது தன்னைத்தானியே டெஸ்ட்ராய் பண்ணிருக்கும். ஆனா அப்படி பண்ணியும் அவங்களுக்கு இன்ஜுரி அப்படின்னு பெருசா எதுவும் ஆகல. இவங்களோட ஸ்ட்ரென்த் எதுக்காக இந்த அளவுக்கு ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு? இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்றது? நான் என்ன
வெளியில வந்து சண்டை போடுவா. அங்க இந்த டைம்ல ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும், லிங்கே நான் இருக்கேன், நான் வரேன். பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம நீனி தான். லிங்கே இறந்து போயிட்டா, இப்போ நானும் இறந்து போக தயாரா இருக்கேன். நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஐயோ இந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு யாரு புரிய வைப்பா? அது உண்மையிலேயே லிங்கே எல்லாம் இல்ல, அது ஒரு குளோனு. இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னால நிம்மதியா வாழ முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த பொண்ணாலேயே நான் இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நீனியும் முன்னாடி வந்துட்டு ஒரு ஆர்டிஃபேக்ட் அங்க எடுக்கிறா. அங்க இது வரைக்கும் நம்ம ஹீரோ மிஸ்டர் ஜூ கிட்டயோ இல்ல நீனி கிட்டயோ இந்த ஆர்டிஃபேக்ட் ஆளு பார்த்ததே இல்ல. அந்த ஆர்டிஃபேக்ட பயன்படுத்தும் போதே அவ சொல்றான், எங்க அப்பாவோட ஃபைனல் விஷ் இது. ஒண்ணு வாழ்ந்தா இந்த குஞ்சங் சிட்டில வாழணும், இல்லையா இங்கே இது கூடவே இறக்கணும். அங்க அந்த பவர் ஆக்டிவேட் பண்ணோனே பவர் ஆஃப் ஹெவன் ஸ்டார் அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் ஆக்டிவேட் ஆகும். வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான லைட்டும் அப்பியர் ஆகுது. அதை பாக்குற அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு புரியுது, அட இது ஆஸ்ட்ரோல் ரே தானே. ஏகப்பட்ட ஸ்டார்ஸும் வானத்துல இருந்து கண்ணா பின்னான்னு கீழே விழ ஆரம்பிக்கும். யார் யாருமெல்லாம் அது படமோ எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போறாங்க ஒரு கல்லு மாதிரி. இப்பதான் எனக்கு புரியுது எதனால குஞ்சாங்க இது வரைக்கும் யாருமே தாக்கலன்னு. ஏன்னா இந்த மிஸ்டர் ஜூ அவரு ஒன்னும் ஒரு சாதாரணமான பர்சன் இல்ல, ரொம்ப டெரிஃபைங்கான ஆளு. என்னதான் அவரு எந்த போனாலும் அவரோட ஐட்டம் இந்த அளவுக்கு இங்க மாஸ் காட்டின்னு இருக்கு. அங்க சிட்டில ஆட சொல்லுவாரு, சீக்கிரம் இந்த மாதிரி டைம்ல சீக்கிரமா யார் யாரு கல்லா மாதிரி இருக்காங்களோ எல்லாருமே அழிங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே நம்மளுக்கு இனிமே. அவ்வளவுதான். இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற ஆளுங்களும் பயங்கரமா எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க நீனியோட வாயிலிருந்தும் அப்படியே ரத்தமா ஊத்தும். இந்த ஆர்டிஃபேக்ட பயன்படுத்தணும்னா அதுக்கு நீனியும் இந்த ஆர்டிஃபேக்டும் அங்க கனெக்ட் ஆகணும். அதனால இந்த ஆர்டிஃபேக்ட் நீனியோட வாழ்க்கைய பயங்கரமா உறிஞ்சேத்திருக்கும். அதனால்தான் வாயிலிருந்து ரத்தமாவும் ஒரு மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஈலினுக்கு இதை பார்த்த உடனே புரியுது, இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், அவ பாடியால கண்டிப்பா இதை ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த பவரை ஹேண்டில் பண்ண முடியாம அவ இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. மத்தவங்களும் நம்ம நீனிய பார்த்து யோசிக்கிறாங்க, ஏன் எதுக்காக இந்த நல்லவங்களா இருக்கிறவங்க தான் சீக்கிரமா இறக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம மிஸ்டர் ஜூ இறந்து போனாரு, இப்போ அவருக்குன்னு இருக்கிற அந்த டாக்டர் நீனி அந்த பொண்ணும் சாக போறான்னு நினைக்கிறேன். அங்க ஸ்டோனா மாதிரி இருக்கிற அந்த பர்சனும் மத்தவங்க கிட்ட சொல்றான், சீக்கிரம் நம்ம இதே மாதிரி இருந்தா கண்டிப்பா நம்மள மொத்தமா அவங்க அழிச்சிருவாங்க. சீக்கிரமா உங்க எல்லாரோட பவர்ஸையும் ஒன்னோட ஒன்னு ஷேர் பண்ணுங்க. அப்படி பண்ற மூலமா இதை உடைக்க முடியும். அவ்வளவுதான். இதை கேட்ட உடனே எல்லாருமே அதே மாதிரி பண்றாங்க. இதனால மேல ஃபார்ம் ஆயிருக்க அந்த கல்லுக்கான லேயரும் மொத்தமா உடைஞ்சு போகுது. எப்படியோ அந்த ட்ராப்பை விட்டு இவங்க வெளியில வராங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பொண்ணு தானே. இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் முச்சறேன் எப்படின்னு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்கும் டைரக்டா நம்ம நீனியை நோக்கி வரும். அங்க நீனிக்கு என்ன பண்ணும் தெரியல. அவ்வளவுதான், எல்லாமே முடிய போகுது. அப்பா நீங்க கவலைப்பட வேணாம் நீனி, நானும் உங்களை பார்க்க வரப்போறேன்ப்பா இப்படின்னு அவ சாகலான்னு போகும்போது கரெக்டா நம்ம ஈலினும் அங்க காப்பாத்துறான். ஆனா அந்த பொண்ணு என்ன யோசிப்பானா, அப்பா இது நீங்களா என்ன காப்பாத்த வந்திருக்கீங்க, கண்ணை தொந்து பாருமா, இது ஒண்ணும் உங்க அப்பா இல்ல, இது நம்ம ஈலினு. என்னதான் இந்த பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்காம இருந்தாலும் அதுக்குன்னு இவ சாவுறத ஜஸ்ட் வாட்ச் ஒண்டி பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம ஈலினு ஃபர்பிடன் கர்ஸ் பர்ன் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்துவான். இதனால அவனோட பவரும் பயங்கரமா பூஸ்ட் அப் ஆகுது. அங்க ஆரோவை சமன் பண்ணி சப்ளிமேஷன் அதை ஆக்டிவேட் பண்ணுவான். இதனால ஆரோவோட டேமேஜும் பல மடங்கு ரொம்ப அதிகமாகுது. அந்த ஆரோவை ஆளு ஏவி வர்றான். அந்த ஆரோவும் அந்த பர்சன் மேல அங்க படும். ஆனா அப்படிப்பட்டும் அவனுக்கு பெருசா எதுவுமே ஆகல. இந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான், அவனை சீக்கிரமா பிடிங்க. எல்லாருமே நம்ம ஹீரோவை தாக்கலான்னு வராங்க. உடனே நம்மால நீனியோட அந்த ஆர்டிஃபேக்ட் எடுக்கிறான். ஆமா, இந்த மிஸ்டர் ஜூ கிட்ட எத்தனை ஆர்டிஃபேக்ட் பாருக்கு. ஆளு பண்ற ஒரு விஷயமும் ரொம்ப மர்மமாவும் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள ஆளு மறைச்சு வச்சிருக்காரு. சரி ஆர்டிஃபேக்ட பயன்படுத்துவோம். ஆனா ஆர்டிஃபேக்ட் ஆக்டிவேட்டே ஆகல. இதனால நம்மளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆமா என்னாச்சு, எதனால இது ஆக்டிவேட்டே ஆகல? அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸே ஆகுது, இந்த ஆர்டிஃபேக்டும் நம்ம ஜூ ஃபேமிலியோட பிளட் லைனும் இப்போ லிங்க் ஆயிருக்கு. இப்போ அவங்களோட பிளட் இருந்தா ஒண்டிதான் இந்த ஆர்டிஃபேக்ட் ஆக்டிவேட்டே ஆகும். இதனால ஆளு நீனிய பாக்குறான். நீனி இங்க இருக்கிற மக்களை நான் காப்பாத்தணும், அதனால உன் ரத்தத்தை லைட்டா நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா அப்பதான் ஆக்டிவேட் பண்ண முடியும், அதுக்கு நீ பிளேம் பண்ணது என்ன எப்படின்னு அது மேல ரத்தத்தை போட அவ்வளவுதான் ஆர்டிஃபேக்டும் ஆக்டிவேட் ஆகும். நம்ம நீனி கிட்ட அந்த அளவுக்கு பவர் சேர்ந்திருக்காது. ஆனா இதுவே நம்ம அப்படி இல்ல, ஆளு கிட்ட கொச்சன்னு பவர் வந்து இருக்குல்ல. இதனால அந்த ஆர்டிஃபேக்டும் நம்ம ஹீரோட பவர் லிங்க் ஆனோனே எல்ல ஸ்டார் லைட் அப்படின்னு ஒரு லைட்டும் அப்பியர் ஆகுது. அதுவும் 1 by 1 பட ஆரம்பிக்க நிறைய பேர் காலி ஆகுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு டெரிஃபைங்கான பவரை பார்த்தோன்னே மத்தவங்களுக்கு அங்க புரியுது, ரொம்ப நேரத்துக்கு இங்க இருந்தா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது, இந்த இடத்தை விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போகலாம் இப்படின்னு எல்லாருமே அங்க தேய்ச்சிங்கன்னு ஓடுறாங்க. அங்க ஈலின்னு நம்ம நீனியை நோக்கி வரான். அங்க சிட்டிலாடுக்கும் மத்தவங்களுக்கும் இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமா நம்ம ஜெயிச்சிட்டோமா. சிட்டிலாடும் அந்த எனிமிஸ் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோனே அவரும் கத்தி சொல்லுவாரு, நம்ம ஜெயிச்சிட்டோம். நல்ல விஷயமே என்னன்னா நம்ம யாருமே அந்த அளவுக்கு சாவல, நம்ம சர்வே ஆயிட்டோம். ஒன்ஸ் அகைன் இது எல்லாத்துக்குமே காரணம் மிஸ்டர் ஜூ தான் இப்படின்னு நம்ம மிஸ்டர் ஜூவை எல்லாருமே அங்க பாராட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்டிஃபேக்ட் அங்க கையில வைக்கிறான். இந்தாமா உன்னோட டிவைன் ஆர்டிஃபேக்ட், இதை
அத நான் உனக்கு குடுத்துட்டேன். இதுக்கு மேலயும் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. அங்க திடீர்னு யாரோ ஒருத்தங்க இரும்புற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். அங்க இப்பதான் யாருன்னு தெரியுது. மாஸ்கோட வந்த பர்சன்ல ஒருத்தன் இன்னமும் அங்க சாவல. ரொம்ப நன்றி இங்க இருக்கிற இன்னசென்ட்டான மக்களை காப்பாத்துனதுக்கு. ஈக்கு அங்க புரியல. ஆமா, எதுக்காக நீ தேங்க்ஸ் சொல்ல இருக்க? உண்மையை சொன்னா இந்த மாஸ்டர்ஸ வர வச்சது, இந்த குஞ்சங் சிட்டியை அழிக்கிறது, இது எல்லாத்தையுமே பண்ணது நீங்க. ஆனா இப்போ வந்துட்டு தேங்க்ஸ் சொல்ல இருக்க. நீ என்ன பைத்தியமா? இல்ல, உண்மையை சொன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு சாய்ஸ்ன்னு எதுவும் இல்ல. வேற வழி இல்லாம தான் நாங்க அப்படி பண்ணோம். சரி, உன்னை என்னால அப்படியே போக விட முடியும். ஆனா அதுக்காக நீ எனக்கு ஒரு ஃபேவர் அங்க பண்ணணும். என்னது ஃபேவரா? நான் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் ஷாவ் கிட்ட அந்த மாஸ்க் பர்சனும், பாஸ் மிஸ்டர் ஜூ கிட்ட இருந்த அந்த ஆர்டிஃபெக்ட், அது நம்ம யோசிச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நம்மளால இப்ப வேற எதுவுமே பண்ண முடியாது. நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. நானே அந்த விஷயத்த கண்ணால பார்த்தேன். அங்க இப்படி இவங்க பேசும்போது இதுக்கு முன்னாடி ஒரு பர்சனை நம்ம பார்த்தோம்ல, அந்த பர்சன் அப்பியர் ஆகுறான். உடனே பாஸ் கிட்டயும் அவன் சொல்றான், பாஸ் கொஞ்சம் பாருங்க, செங்லாங் அந்த பர்சன் இங்க வந்திருக்கான். செங்லாங்கு வரும்போது ஏதோ ஒரு மண்டிய ஆளு கொண்டு வரான். அது என்ன மண்டை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லல. அங்க செங்லாங்கும் வந்துட்டு, இந்த மூவை மேக் பண்ண அந்த பர்சனை நாங்க எலிமினேட் பண்ணிட்டோம் மை லார்ட். இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அவனுக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லையா. இதை கேட்கிற அந்த பாஸுக்காரன் ரொம்ப கடுப்பாகுறான். அப்படியே கழுத்தை பூச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். செங்லாங், ஒரு சைல்டா இருக்கும் போதே உன்னை ரைஸ் பண்ணது நானு. நீ என்ன என்கிட்டயே பொய் சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கியா என்ன? இல்ல, நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன்? உண்மையாதான் நான் சொல்றேன். இவங்க யார பத்தி பேசுறாங்க, அதே மாதிரி அந்த மண்டை அது என்னது, அது எதுவுமே நம்மளுக்கு தெரியல. அதை சொன்னாதான் இவங்களுக்கு என்னவா, அதையும் சொல்லாம நம்மள குழப்பி விட்டு இருக்காங்க. மத்தவங்களுக்கும் நம்ம செங்லாங் மேல நிறையவே மரியாதை இருக்கும். அதனால அவங்களும் செங்லாங்க விடுங்க அப்படின்னு நாங்க சொல்லுவாங்களா. அவரும் இந்த வாட்டி விடுறாரு. இந்த வாட்டி உனக்கு மோசின்னு ஒரு விஷயத்த காட்டுறேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்க வேணாம் மை லார்டு. ரொம்ப நன்றி. உடனே அந்த பாஸும், இப்போதைக்கு நீங்க எல்லாருமே நம்ம இடத்துக்கே போங்க. ஏன்னா இந்த விஷயத்த பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா தான் இதுக்கப்புறம் பண்ணணும். ஏன்னா காட் ஆர்கனைசேஷன் இப்போ அவங்களும் உள்ள வந்து எல்லாத்தையுமே குழப்ப பாக்குறாங்க. நான் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன், இப்ப எல்லாருமே இந்த இடத்த விட்டு போங்க. அவ்வளவுதான். அங்க இருக்கிற எல்லாருமே போறாங்க. அங்க திடீர்னு பாஸுக்கும் இரும்பல வரும். ரத்தமா வாயில இருந்து ஊத்துது. மயிலாடு பாருங்க, உங்களுக்கு ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் ஒரு ஹெட் குவார்ட்டருக்கு வருவாரு. அவரோட நிலைமையும் மோசமா இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. கூடிய சீக்கிரத்துல ஒரு கிரேட்டான பர்சனை வச்சு குணமாக்க ட்ரை பண்றேன். இல்ல வேணாம், யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேணாம். இங்க இருக்கிற யாருக்காச்சும் நான் சீரியஸா இந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு தெரிய வந்தா அவ்வளவுதான், நிலைமை இன்னமும் மோசமாயிடும். ஆனா சார், எனக்கு புரியல, உங்க நிலைமை இந்த அளவுக்கு மோசமானதுக்கு ரீசன் யாரு? இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த காட் ஆர்கனைசேஷன்ல இருக்க அந்த ஆளுங்க தான். கண்டிப்பா நான் அவங்கள விட மாட்டேன். அவங்க பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பா பதிலுக்கு நானும் பண்ணுவேன். ஒன்ஸ் ரெக்கவர் ஆனோனே அவங்களுக்கு உண்மையிலேயே நான் யாருன்னு காட்டுறேன். ஆனா இவரோட நிலைமையை பார்க்கும்போது இவரால ரெக்கவர் ஆக முடியுமான்னு கேட்டா டவுட் தான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே குஞ்சங் சிட்டியை நோக்கி வரும். அந்த இடத்துல எல்லாருமே இறந்து போன உடல் எல்லாத்தையுமே அங்க தூக்கி போடுவாங்க. அங்கதான் நம்ம ஆளு இருக்கான். எல்லாத்தையுமே டிவோர் பண்ணி லெவல் 50க்கு ஆளு வந்துட்டான். லெவல் 50க்கு வந்தனால தேர்ட் கிளாஸ் டேலண்டும் ஆளுக்கு அன்லாக் ஆகுது. இப்போ தேர்ட் கிளாஸா ஹெவன்ஸ்வில் அப்படின்னு ஒரு டேலண்டும் அன்லாக் ஆயிருக்கு. சிம்பிளா இப்போ இருக்கிற இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா, நம்ம ஈயோட இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஃபர்பிடனான ஸ்பெல்ல கிரியேட் பண்ண முடியும். எப்பெல்லாம் ஆளோட பவர் 10 லெவல் அதிகமாகுதோ அப்பெல்லாம் புதுசா ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்ல நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். புதுசா ஃபர்பிடன் ஸ்பெல்ல கிரியேட் பண்ண முடியுமா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் பாருக்க. சரி, கிரியேட் பண்ணி பார்த்துடலாம். ரெசரக்ஷன் அந்த ஸ்பெல்ல கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ல நான் ஆக்டிவேட் பண்ணனும்னா ஹெமராய்டு அப்படின்னு ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சிம்பிளா சொன்னா இறந்து போன ஒரு பர்சனை ரெசரக்ட் பண்ணி அப்படியே உயிரோட கொண்டு வர முடியும். ட்ரை பண்ணலான்னு போனா எரர் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷனும் அப்பியர் ஆகுது. ட்ரை பண்ணி பார்த்தா அது ஒர்க் ஆகல, எரர் அப்படின்னு ஷோ ஆகுது. ஆமா, என்னப்பா இது? அப்பனா இந்த ஹெமராய்டு இது சாக்ரிஃபைஸ் பண்ண போதுமான அளவுல இல்லையா என்ன? சிஸ்டம் இன்னொரு ஒரு நோட்டிபிகேஷன் அங்க கொடுக்கும். உங்களால இந்த ஸ்பெல்ல கிரியேட் பண்ண முடியல. ஆனா இதே மாதிரி ஒரு சிமிலரா இருக்கிற ஒரு ஸ்பெல் அது இப்போ கிரியேட் ஆயிருக்கு. ஃபர்பிடன் ஸ்பெல் ரைஸ் ஆஃப் அன்டெட். சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோவோட லைஃப் பேன் சாக்ரிஃபைஸ் பண்ற மூலமா இறந்து போன ஒரு பர்சனை ஒரு அன்டெடா உயிரோட வர வைக்க முடியும். அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல என்னென்ன ஆட்ரிபியூட் என்னென்ன எபிலிட்டி இருந்துச்சோ எல்லாமே ஒரு அன்டெடா வரும்போது அவங்களுக்கு இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, அவங்க யாரு என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சிம்பிளா சொன்னா ஒரு ஜாம்பி மாதிரி அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி உங்களால எவ்வளவு வாட்டி வேணுமோ அவ்வளவு வாட்டி அவங்கள இன்ஃபினிட்டா ரெசரக்ட் பண்ணிக்கினே இருக்க முடியும். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோவோட லெவல் 50னா உயிரோட வந்திருக்க அந்த பர்சன் அவனோட லெவலும் 50 தான். பரவாயில்லையே, இந்த மாதிரி ஒரு பங்கமான எபிலிட்டியா இப்படின்னு நம்மளால யோசிக்கிறான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.